Very good morning to all. This is physics class. Now I'm already 12th physics 2.2.2ல resistor in series and parallel அப்படின்ற கான்செப்ட்ல அதனுடைய எப்படி சீரீஸ்ல கனெக்ட் பண்ணலாம் ரெசிஸ்டார்ன்ற டிவைசஸை எப்படி வந்து எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் பண்ண முடியும் அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்குது அப்படின்னும் அதையே 1 by 1 பேரலல்ல இண்டிவிஜுவலாக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது மூலமா பேரலும் கனெக்ட் பண்ணி காமிச்சோம். அதனுடைய ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம என்ன படிச்சோம்னா ரெசிஸ்டார்ஸை நீங்கள் சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப் சப்போஸ் எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகம் வேணும் ஆனால் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஒரு 10 ஓம் இருக்குது, எனக்கு ஒரு 40 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அந்த இடத்துல அப்படின்னா அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படின்னும் போது என்கிட்ட நிறைய 10 ஓம் இருக்குது, ஒரு 10-15 வச்சிருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு 4 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சீரீஸில் கனெக்ட் பண்ணி இந்த சீரீஸை ஒரு டிவைஸாக கன்சிடர் பண்ணி நான் கொண்டு போய் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணால் அது வந்து 40 ஓமுக்கான வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். இப் சப்போஸ் என்கிட்ட இதே 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது, நிறைய கடை இருக்குது, 10-15 வச்சிருக்கிற நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம் வச்சிருக்கேன், ஆனால் எனக்கு 1 ஓம் தான் வேணும், ஆனால் 10 இருக்குது. அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு 10 ரெசிஸ்டன்ஸை எடுத்து பேரலில் கனெக்ட் பண்ணீங்கன்னா அது இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட கம்மியாக இருக்கும். அப்போ இண்டிவிஜுவல் 10னா 10ஐயும் நீங்கள் 10 டைம்ஸ் ரெண்டுத்தையும் தனி பேரலில் கனெக்ட் பண்ணுங்க. அப்போ 1/10 + 1/10 + 1/10னா மொத்தமாக 10/10 வரும். ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் அதே ஆன்சரு. அப்போது ஆன்சர் 1 ஓம் கிடைக்கும். அப்போது இருக்கிற ரெசிஸ்டன்ஸு மல்டிபிள் டைம்ஸ் எங்கிட்ட இருக்குது, அதை எப்படி இதை விட அதிகமாக யூஸ் பண்ணுறது, எப்படி கம்மியாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த சீரீஸ் பேரலில் சொன்னோம். இதை பேஸ் பண்ணி முதல்ல சீரீஸுக்கு ஒரு சம்மு போட்டோம், அடுத்து பேரலுக்கு ஒரு சம் போட போகிறோம். அந்த சம் தான் இந்த கிளாஸ். எக்ஸாம்பிள் 2.9 இது கம்பல்சரி சம்மில் 2 மார்க்லையோ 3 மார்க்லையோ கம்பல்சரி பப்ளிக் ஏரியாவில் கேட்குற கொஸ்டின் தான். அந்த விதத்தில் முதல்ல 2.9ல் அவங்க ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்குறாங்க. அந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெசிஸ்டார் இருக்குது. கால்குலேட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் த ஃபாலோயிங் சர்க்யூட். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா ஆர்பி கேட்குறாங்க. என்னங்க சர்க்யூட் அப்படி கொடுத்துருக்கு, இதை பாருங்க இப்படி கொடுத்துருக்கு அந்த சர்க்யூட். அப்படி வச்சிருக்கேன் சரியா. இது ரெண்டுத்துக்கும் வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து 4 ஓம், இன்னொன்று 6 ஓம். இது 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இது 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இங்கே இருக்கிற பொட்டென்ஷியலோட வேல்யூ 24 வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்பி தான் வேணும் எனக்கு. அப்படி இல்லைன்னா அது என்ன வார்த்தையில் சொல்கிறாங்கன்னு பாருங்க. இட் இஸ் அ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இதில் இருக்கிற மொத்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ எவ்வளோ? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து சார் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் I1 I2. இதெல்லாம் ரெக்வயர்ட் டேட்டாவில் கேட்குறாங்க. ரெக்வயர்ட் டேட்டாவில் ஆர்பியோட வேல்யூ என்ன, ஐயோட வேல்யூ என்ன, I1 எவ்வளவா இருக்கும், I2 எவ்வளவா இருக்கும், இவ்வளோ வேல்யூ கேட்குறாங்க சரிங்களா. இந்த சர்க்யூட் டயக்ராம் தான் கிவன். இதை வச்சு தான் எழுத போகிறோம். இதுதான் நம்ம கொடுத்துருக்குற டேட்டா, கிவன் டேட்டா. இது ரெக்வயர்ட் டேட்டா. இதை வச்சுட்டு ஃபார்முலா எழுத போகிறோம். ஆர்பி வேணும்னா நீங்கள் 1/RPன்ற ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிக்கலாம். 2 தான் இருக்குது, அதனால 2 யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 1/RP is equal to 1/R1 உடைய வேல்யூ 4 ஓம் ப்ளஸ் 1/R2 உடைய வேல்யூ 6. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண முடியாது சார், அடிஷன்ல இருக்குது. அன்லைக் ஃப்ராக்ஷன் ஆகுது. லைக் ஃப்ராக்ஷன்னா தான் நம்ம பண்ண முடியும், அப்போ கூட ஆட் பண்ணிட்டு பண்ண முடியும். இப்போ இது என்ன சார் பண்ணலாம், 2 மெத்தடு. ஒன்று எல்சிஎம் எடுக்கணும், அப்படி இல்லைனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். எது பெட்டரான ஆப்ஷனோ அதை பண்ண போகிறோம் சரிங்களா. எல்சிஎம் எடுக்கிறதுனா என்ன எடுப்போம், இந்த 4ஐ 6ஆ மாற்றுறோம், இல்லை இதையும் ஒரே நம்பராக மாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்க போகிறோம் சரிங்களா. அதை விட நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 6 + 4, 6 + 4, இந்த 2த்தையும் மல்டிப்ளை 24.
மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் என்ன சார் இருக்கும் மேலே 10/24. இது யாரோட வேல்யூ 1/RP. அவங்க என்ன கேட்டாங்க, எனக்கு இவனில் RP கேட்டிருக்காங்க. இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணாங்க சார். அப்போ 24/10 தட் மீன்ஸ் 2.4 ஓம். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். தட் மீன்ஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் காம்பினேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து சார் இதில் நீங்கள் ஆர்பி கண்டுபிடிச்சிங்க, அடுத்து ஐ கண்டுபிடிக்கணும். அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா என்ன சொல்றீங்க, V = IR. தென் ஐ தான் வேணும்னு ஆரம்பிச்சா I = V/R. V ஓட வேல்யூ உன்னுடைய கிவன்ல 24 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை R ஓட வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க 2.4. அப்படின்னா 2.4னா ஒரு டிஜிட் தள்ளி இருக்கு, அப்ப 10. ஐயோட வேல்யூ 10 ஆம்பர். முடிஞ்சு, ரெண்டாவதும் முடிஞ்சு. மூணாவது I1 I2 கண்டுபிடிக்கணும்ன்றாங்க. நாம இந்த பேரலல் காம்பினேஷனை ரிலேட் பண்ணும்போது தனித்தனியா எழுதிடணும். R வேரியபிள், I வேரியபிள், V கான்ஸ்டன்ட்னு சொன்னோம். அப்போ I = V/Rனா I1 = V/R1. ஸோ I2 = V/R2 அப்படி வச்சுக்கலாம். இப்போ V ஓட வேல்யூ 24 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 4. அப்போ டிவைட் பண்ணா 6 ஆம்பர். அடுத்து பாருங்க, இது 24 தான் டிவைடட் பை 6, அப்படின்னா 4 ஆம்பர். சரிங்களா? இப்படி தனித்தனியாக கரண்ட்டும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஐயோட வேல்யூ வேணும்னா நீங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்லலாம். அதேதான் ஒரு புது ஆன்சர். நெக்ஸ்ட், அப்போ ஐயோட வேல்யூ நீங்க I1 + I2 தான் கண்டுபிடிச்சிங்க. அப்போ 4 + 6 இல்லை 6 + 4 அப்படின்னா 10 ஆம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். இதை 5 மார்க்ல 3 மார்க் சம்மா கொடுப்பாங்க. 5 மார்க்ல ஒரு 2 மார்க்கு டெஃபினேஷனு, அப்புறம் ஒரு 3 மார்க் சம்மு, அந்த மாதிரி கூட 5 மார்க் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு 3 மார்க்குக்கான சம்மு 2.10. எக்ஸாம்பிள் 2.10 நமக்கு ஃபேக்டரைஸ் பண்றதுக்கெல்லாம் தெரியணும். 10th எல்லாம் படிச்சிருக்கோம் ஃபேக்டரைசேஷன். அப்படி ஃபேக்டர் பண்ணலாம் தெரிஞ்சதுன்னா இந்த சம்லாம் ஈஸியாக போடலாம். ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. கொஸ்டின்ல 2 ரெசிஸ்டார் when connected in series and parallel. 2 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறேன், அந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரிஸாகவும் பேரலாவும் கனெக்ட் பண்றேன். முதல்ல அவங்க சொன்னது சீரிஸ், அப்புறம் அவங்க சொல்றது பேரலல். தட் மீன்ஸ் RS முதல்ல சொல்றாங்க, அப்புறம் RPன்னு சொல்றாங்க. சரி, RS உடைய வேல்யூ their equivalent resistance 15 ஓம். முதல்ல RS உடைய வேல்யூ 15 ஓம். அடுத்து RP உடைய வேல்யூ என்ன சொல்றாங்க அப்படின்னா 56/15 சொல்றாங்க. இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். RS அப்படின்னா என்ன மீனிங்னா R1 + R2 சேர்ந்தது தான் RS. சரி, இப்ப RPனா என்னங்க சார்? சார் இங்க கவனிங்க, நம்ம ஃபார்முலால 1/RP = 1/R1 + 1/R2 நீங்க நம்பர் இருந்தது, நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க, நீங்க அப்புறம் ஆன்சர் எடுத்துட்டு வந்தீங்க சார். இது என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க, நம்பர் இருந்தது, அப்புறம் ரெசிப்ரோக்கல் பண்ணீங்க, நம்பர் இல்லை, அப்புறம் என்ன பண்ணுவேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் சார். R2 + R1 டிவைடட் பை R1 R2. இது யாரோட வேல்யூ? 1/RP உடைய வேல்யூ. இப்போ RP தான் வேணும் நடமன்னா RP = இதையும் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். R1 × R2 டிவைடட் பை R1 + R2. இப்போ அந்த ஈக்குவலுக்கு நேராக காமன் டிவிசர் போடுங்க. சரியா? இப்போ இந்த ஃபார்முலா தான் எழுதணும். அப்போ RP யோட வேல்யூ 56/15னா என்ன மீனிங்? R1 R2 உடைய வேல்யூ 56 டிவைடட் பை R1 + R2 உடைய வேல்யூ 15. மேலே அதுதான் கொடுத்துருக்கோம். புரிஞ்சா பாரு, ஆன்சர் ஒன்றா வருதான்னு பார்க்கணும். சரிங்க சார். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்றதுக்கு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இதுல நான் எப்படி எழுதியிருக்கேன்? R1 R2 டிவைடட் பை R1 + R2 = 56/15 எடுத்திருக்கேன். இந்த R1 + R2 உடைய வேல்யூக்கும் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? 15ன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க.
இந்த R1 R2 நீங்க 15 சப்ஸ்டிட் பண்ணா R1 R2 divided by 15 is equal to 56 by 15. ஈக்குவலா ரெண்டு டேர்ம் இருந்தது கேன்சல் பண்றேன். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் டினாமினேட்டர். அப்போ R1 R2 equal to 56. Then R1 is equal to 56 by R2. ஆமாவா? R1 உடைய வேல்யூ 56 by R2. சரி, இந்த வேல்யூவை ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன ஈக்குவேஷன் வச்சிருக்கீங்க? R1 plus R2 ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கீங்க. என்ன வச்சிருக்கீங்க பாருங்க, R1 plus R2 is equal to 15. இப்போ இதுல கொண்டு போய் இந்த R1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 56 by R2 plus R2 equal to 15. இது ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். அப்ப என்ன பண்ணலாம்? இது மல்டிப்ளை பண்ணுவோம் சார். R2 ஸ்கொயர் பிளஸ், சரிங்களா, பிளஸ் எப்படி சொல்லுவோம்? 3 by 2 plus 1 அப்படின்னு எழுதுவோம். 2 1s are 2 plus 2 plus 3 இப்படி எழுதுவோம். அப்போ 3 plus 1 4 divided by 2 6 by 2 இதுமா இல்லையா? 1 plus 1 by 2 னா எப்படி எழுதுறோம்? 2 1s are 2, 2 plus 1 3 by 2 அந்த மாதிரி. இப்போ இந்த வாரம் என்ன பண்ணுறோம்? R into R R ஸ்கொயரு, அப்புறம் ப்ளஸ் 56 plus 6 R2 equal to 15. இங்கே டிவைடட் பை R2. R2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ R2 ஸ்கொயர் plus 56 plus R2 1 2 1s are 2 plus 56 equal to 15 equal divided by R2. நம்ம கொண்டு போவோம். அப்போ என்ன ஆகும் பாருங்க, R2 ஸ்கொயர் plus 56 equal to 15 R2. இந்த பிளஸ் வேல்யூக்கு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? R2 ஸ்கொயர் minus 15 R2 plus 56, இங்க யாரும் இல்லை, ஈக்குவல் டு 0. இதுதான் சார் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல என்ன சொல்றாங்க? மல்டிபிள் பண்ணா 56 கிடைக்கணும், ஆட் பண்ணா -15 கிடைக்கும். இதுதான் நான் ஃபேக்டரைசேஷன்லாம் சொன்னேன். ஸோ இது எப்படி எடுக்குவீங்க அப்படின்னு கேட்குறோம். above the equation when solved by the factorization. Factorize பண்ணா என்ன ஆகும் பாருங்க, 7 8s are மல்டிபிள் பண்றீங்க அப்படின்னா 56, ஆட் பண்றீங்க அப்படின்னா -1 -15 கிடைக்கும். அப்போ -8 -7 அப்படி வச்சுக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம்? R2 -7 into R2 -8 equal to 0. அப்போ R2 is equal to 7 or 8, ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். அப்போ R2 நீங்க 7 வச்சுக்கலாம், 7 ohm, ஆர் R2 8 ohm வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ரிசல்ட் ஃபைண்டிங் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைண்டிங்கை வச்சு R1 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபைண்டிங்கை வச்சு R1 கண்டுபிடிக்கணும். வச்சுக்கலாம் பாருங்க. R1 கண்டுபிடிக்கணும். இதுல எப்படி R1 கண்டுபிடிப்பீங்க? R1 is equal to R1 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதே ஈக்குவேஷன்ல எழுதலாம். எப்படி? R1 plus R2 is equal to 15 அப்படின்னா இப்போ உங்களுக்கு R2 இந்த ஈக்குவேஷன்ல கூட போடலாம், ஈக்குவேஷன் 1ல கூட சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் பாருங்க, R1 R2 உங்களுக்கு R1 தானே வேணும், அப்படியே போடலாம். R1 plus R2 equal to 15. இந்த ஈக்குவேஷன்ல நீங்க அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன்லயே சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? முதல்ல R2 உடைய வேல்யூ 7 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். என்ன ஆகும்? R1 plus 7 equal to 15. Then R1 equal to 15 minus 7. So R1 equal to 8 ohm. அப்போ R2 7 ohm இருந்தா R2 8 ohm. அடுத்து சார் R2 உடைய வேல்யூ 8 ohm ஒரு கான்செப்ட் வச்சிருக்கீங்க, கண்டிஷன் வச்சிருக்கீங்க. அப்ப 8 கொடுத்தா R1 plus 8 equal to 15. இதே ஈக்குவேஷன்ல போறேன். அப்போ R1 equal to 15 minus 8, then R1 equal to 7 ohm.
R2 8 இருந்தா R1 7, R2 7 இருந்தா R2 8. இப்படி ரிசல்ட்டை ஃபைண்ட் பண்ணி எனக்கு வந்து ரெசிஸ்டார் குமுலேட்டிவா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுல இருந்து செப்பரேட்டா ஒரு ரெசிஸ்டாரும் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கும். இந்த சம்மும் ஒரு 3 மார்க் சம் தான். ஆனால் 5 மார்க் ஏரியாவில் கேட்கக்கூடிய சம்ஸ். அதில் ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க்னு வரும். அப்படி பார்க்க போனால் இது வந்து 3 மார்க் சம்மில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதே போல் ரெசிஸ்டார் சீரீஸ் பேரலல் எல்லாம் நிறைய சம் வச்சுருக்குறோம். அந்த ஷேப்பை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வராங்க. சீரீஸ் பேரலல்ன்றதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுக்காக அந்த சம் போடுறாங்க. இப்போ நான் ஒரு டயக்ராம் மாதிரி வரைகிறேன், சர்க்கியூட் வரைகிறேன். அந்த சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துட்டு சொல்லணும். இது A பாயிண்ட், இது B பாயிண்ட். இடையில 4 ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கேன். இந்த 4க்கும் பேர் கொடுக்குறோன்னு வச்சுப்போம். R1, R2, இது R3, இது R4. இந்த 4 ரெசிஸ்டன்ஸும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சார் R1ம் R2ம் சீரீஸ்ல இருக்கு சார். ஏன்? இது ஒரு எண்டு, அடுத்த எண்டா கூட அதனுடைய ஒரு எண்டு கனெக்ட் ஆயிருக்கு சார். எண்டு டு எண்டு கனெக்ஷன். அதே போல இந்த R3யும் R4ம் சீரீஸ்ல இருக்கு சார். அப்ப இதை ஆட் பண்றது ஈஸி சார். எப்படி? இது ஒரு முதல் செட்டுன்னு வச்சுக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் செட்டுன்னு வச்சுக்கிட்டா RS ஃபர்ஸ்ட் ஒன் என்னவா இருக்கும்? R1 + R2. இன்னைக்கு தான் சொன்னீங்க சீரீஸ்ல இருக்குன்னு, அப்ப அப்படி வச்சுக்கலாம் சார். இப்போ இந்த ரெண்டாவது செட்டு அதுவும் சீரீஸ்ல இருக்கு. ஸோ RS2 = R3 + R4 அப்படி இருக்கு சார். சரியா? இப்போ சார் இந்த ரெண்டு செட்டும் சேர்ந்து எப்படியா இருக்கும்? இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்ந்துட்டா RS1 பேர் விடலாமா? அப்ப இந்த சர்க்கியூட் எப்படி இருக்கும் சார்? அதே A பாயிண்ட், இது B பாயிண்ட். இதுக்கு பேரு RS1, இதுக்கு பேரு RS2. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி சார் இருக்காங்க? பேரலல்ல இருக்கிறாங்க சார். அப்ப இவங்க ஆன்சர் எப்படி எடுப்பீங்க? அப்போ R1/R3 = 1/RS1 + 1/RS2. இப்படி ஆன்சர் பண்ணுவோம் சார். இது ஈஸியா நேருக்கு நேரம் தெரியுது, அதனால எழுதிட்டேன் சார். இப்போ நான் ஒரு சர்க்கியூட் போடுறேன், இதெல்லாம் சொல்லுங்க சார். இது A, இது B. அப்படின்னு ஆலோசனை. இது ஷேப் தான் சார் வேற. ஆனா இந்த மேல என்ன கண்டிஷன் கொடுத்தோமோ அதே தான் சார். எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? R1 ஒரு எண்டு R2 கனெக்ட் பண்ணுது, அதனால R1ம் R2ம் சீரீஸ்னு சொன்னோம். R3 ஒரு எண்டு R4 கனெக்ட் பண்ணுது, எண்டு டு எண்டு கனெக்ஷன், அதனால இது ரெண்டு பேரும் சீரீஸ்னு சொன்னீங்க. இங்கேயும் அதான் சார் நடந்திருக்கு. R1 ஒரு எண்டு R2 கனெக்ட் பண்ணுது, அப்ப R1ம் R2ம் சீரீஸ். ஷேப்பு வேற, பார்க்குற பார்வையில் இருக்கிற ஷேப்பு வேற. R3 ஒரு எண்டு R4 கனெக்ட் பண்ணுது. சரிங்களா? எப்படி இருக்கு சார்? அப்ப இதுவும் ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். நீங்க R1ல என்ன ஆன்சர் கொடுக்குறீங்களோ அதே தான் ஃபுல்லா ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஷேப்பு தான் சார் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். இந்த ஷேப் கன்ஃபியூஸ் இல்லாம நாம அதை போடணும்னா நமக்கு ஐடியா புரியணும். ஒரு ரெசிஸ்டார் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தனியா டீல் பண்ணாம இன்னொருத்தருடைய உதவியோடு டீல் பண்ணதுன்னா அவங்க ரெண்டு பேரும் சீரீஸ்ல இருக்கிறாங்க. இண்டிவிஜுவலா ஒருத்தரா டீல் பண்றாங்க அப்படின்னா அது பேரலல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அந்த விதத்துல இன்னும் ஒரு சம் இருக்கு. எக்ஸாம்பிள் 2.11. இது ரொம்ப ஈஸியான சம் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா புக்ல ஒரு பேஜ் முழுக்க போட்டிருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்ட சின்ன கான்செப்ட் தான். கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, calculate the equivalent resistor between A and B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க ரெசிஸ்டார் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 3 செட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு ரெசிஸ்டார், இதான் A பாயிண்ட், அடுத்து இது B,
இது சி. இப்படி 3 கொடுத்துருக்குறாங்க. சரிதானா? இந்த 3 செட்டுக்கும் நமக்கு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. எப்படி? இது 2 ஓமா, இது 4 ஓம், சரிங்களா? அடுத்து 6 ஓம் அப்படி கொடுத்துருக்காங்க. 6 ஓம், இது 2 ஓம், இது 4 ஓம், இது 6 ஓம். இந்த பாயிண்ட் ஏன் கேள்வி என்னன்னா, ஒரு செட் இருக்கு சார், தனியா. எப்படி சொல்றீங்க? இது முடிஞ்சிச்சு, அவங்க இதுல இருந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ணியிருந்தா, இந்த 2ம் 4ம் சீரிஸ், 4ம் 6ம் சீரிஸ்ன்னு சொல்லலாம். ஆனா அவங்க அப்படி கனெக்ட் பண்ணல. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் கனெக்ட் பண்றாங்க. அப்பனா இவங்க 2 பேரும் முதல்ல முடிச்சிடும். செட்டா. அப்ப இந்த செட்டுல முதல்ல 2 ஓம் ரெசிஸ்டர், இந்த 2 இருக்குது பேரலா இருக்கு. அப்ப முதல்ல இது நேரா எழுதிடுறேன். இந்த பேரலலுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 1/Rp ஈக்குவல் டு 1/2 பிளஸ் 1/2. என்ன வரும்? 2/2. சரிதானா? 2/2. இது 1/Rpயோட வேல்யூ. அப்போ Rp எப்படி எழுதணும்? திரும்ப ரெசிப்ரோக்கல் பண்ணி தான் எழுத போறேன். 1 ஓம்னு வரும், 2/2ன்னு வரும், 1. இப்போ அதே மாதிரி இங்க வாங்க. இங்க என்ன இருக்குது? 1/Rp ஈக்குவல் டு, வேணும்னா இது செட் 1 இது செட் 2ன்னு வச்சுக்கலாம். Rp என்ன இருந்தது? 1/4 பிளஸ் 1/4 எவ்வளவு போறோம்? 2/4. இது யாருடைய வேல்யூ? 1/Rp2. அப்போ Rp2 ரெசிப்ரோக்கல் பண்ண மாதிரி இதையும் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். பண்ண ஆன்சர்னா கிடைக்கும் 2 ஓம் கிடைக்கும். இதுனா அடுத்து சார் 1/Rp3 1/6 plus 1/6 அப்படின்னா 2/6. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்றோம் 6/2 3 ஓம். இப்போ இந்த சர்க்யூட் என்னவா மாறி இருக்கு பாருங்க. சர்க்யூட் என்னவா மாறி இருக்குது இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம்? இது ஏ பாயிண்ட், இதுல 2 பேரையும் பேரலல் பண்ணதுக்கு அப்புறம் 1 ஓம் கிடைச்சு. அடுத்து இது 2 ஓம், இது 3 ஓம், இது பி பாயிண்ட். இப்போ இந்த 3 பேரும் சீரிஸ்ல இருக்காங்க சார். அப்போ ஃபார்முலா எழுதுவேன் RS equal to RP1 plus RP2 plus RP3. அப்போ RS equal to RP1 உடைய வேல்யூ 1 plus 2 plus 3 எவ்வளோ வரும் பாருங்க. இது ஒரு 3 அது ஒரு 3 6. அப்போ RS equal to 6 ohm. யூனிட் மஸ்ட் பா 6 ohm அப்படின்னு பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. ஷேப்பு வேற தருவாங்க. அப்படி வரும்போது நம்ம ஒரு ஷேப்புக்கும் எது சீரிஸ் எது பேரலன்றதுக்கான கண்டிஷனை சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம இதை பார்ப்போம். இதில் சம்மு போடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் ஆர் 3 மார்க் சம்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஈஸியான சம்மாக தான் இருக்கும். ஸோ கம்பல்சரி சம்மை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.